ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இவங்களெல்லாம் ஏன் நம்ம தற்குறி அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு விளங்கும். சரி, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அந்த தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்க ஒரு வார்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீங்க கவுன்சிலர், ஒரு வார்டினுடைய கவுன்சிலர். மத்த கவுன்சிலர்களால் ஓட்டு போட்டு நீங்க மேயர் ஆயிருக்கிறீங்க. ஆனா நேரடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் கிடையாது, கவுன்சிலர்களால் ஓட்டு போட்ட மேயர். ஒரு வார்டோட மக்கள் வெறும் ஒரு 2000-3000 மக்கள் ஓட்டு போட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நீங்க. ஆனா ஒட்டுமொத்த திருவிக நகர் மக்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் தீ கொளுத்த வரும் பொழுது, அந்த தீபத்தை கொளுத்த வரும் பாத்தியலா, இவர் என்ன சொல்ல வராரு? மேயர் அப்படிங்கிறவங்க வந்து ஒட்டுமொத்த சென்னை மக்களும் சேர்ந்து அவங்களை தேர்ந்தெடுக்கலை. ஒரே சும்மா ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்டில் வந்து அவங்க ஜெயிச்சு வராங்க, 2000 ஓட்டு 3000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வராங்க. அதுக்கப்புறம் அந்த இருக்க கவுன்சிலர்லாம் சேர்ந்து இவரை மேயராக செலக்ட் பண்ணுறாங்க. அதனால் மேயருங்கிற வந்து சாதாரணமான ஒரு விஷயந்தான். அது எம்எல்ஏ தான் பெருசு. எம்எல்ஏங்கிறவங்க வந்து ஒட்டுமொத்த ஒரு தொகுதியில் இருந்த ஒட்டுமொத்த மக்களும் தேர்ந்தெடுத்து அவங்களை எம்எல்ஏ ஆக்குறாங்க. அதனால் மேயரை தாண்டி எம்எல்ஏ தான் பெருசு அப்படிங்கிறாரு. இதே லாஜிக் வந்து எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருக்கும் அப்படின்னா விஜய்க்கும் பொருந்தும். விஜய் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் விஜய் தான் முதலமைச்சர்னு யாரும் ஓட்டு போட கிடையாது. பெரம்பூரில் நின்னார், ஜெயிச்சார். அந்த பெரம்பூரில் இருந்து ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த இருக்க எம்எல்ஏக்கள்லாம் செலக்ட் பண்ணி அவர் சொன்னார்ல, வார்டில் இருக்க கவுன்சிலர்லாம் செலக்ட் பண்ணி தான் மேயரை கொண்டு வராங்க அப்படின்னு. அதே மாதிரி இருக்க எம்எல்ஏக்கள்லாம் செலக்ட் பண்ணி இவரை கொண்டு வராங்க முதலமைச்சராக. இப்போ மோடியே எடுத்து அப்படின்னா வாரணாசியில் ஜெயிக்கிறார். வாரணாசியில் மட்டும்தான் ஜெயிச்சார், ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் மோடி ஜெயிக்கலை. அப்போ வந்து அந்த அவங்க கட்சியில் இருக்க எம்பிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் நாடாளுமன்ற குழு தலைவர், அதனால் வந்து இவரை வந்து நாங்கள் பிரைம் மினிஸ்டராக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அதில் வந்து இது ஒரு பெரிய இது இல்லை. இது இப்படி தான் அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து, அதாவது ஸ்டாலின்லாம் மேயராக இருக்கிற காலத்தில் மேயரை வந்து மக்களே நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க. மொத்த சென்னைக்குமே இவர் ஒரு மேயர் வேட்பாளராக இருப்பார். ஏற்ற மாதிரி வேறு ஆள் அடிப்பாங்க. இல்லை சந்திரலேகா, எஸ்.எஸ். சந்திரன், அவங்க மாதிரி எல்லாம் நின்றாங்கன்னு ஞாபகம். அப்படி வரையில் இவர் யாருக்கு அதிகமாக ஓட்டு வாங்கினாங்களோ அவங்க வந்து மேயராக வந்திருந்தாங்க. அது ஒரு காலம். அதுக்கப்புறம் அது வந்து சட்ட திருத்தம் பண்ணி மாற்றிட்டாங்க. இப்போ வந்து இப்படி தான் இருக்குது, எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்குது. அப்படிங்கிற போது ஒரு தற்குறித்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. இதை தான் சொல்லணும்னு நினச்சே சொல்லிட்டேன். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த